அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லோக்கல் பாடிஸில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில சட்டங்களை வந்து நம்ம திருத்த வேண்டியது இருக்கு. என்னென்ன சட்டங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சட்டங்களை திருத்தி சட்டமாக வெளியே வரப்ப அதை பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். இப்போ என்னென்ன சட்டங்களை திருத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக ஊராட்சி சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. இந்த ரெண்டு சட்டங்களையும் திருத்துறதன் மூலமா நம்ம மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும். அதை தாண்டி வேற என்ன சொல்லியிருந்தார் நேற்று முதல்வர் பார்த்தோம்னா, சமீப ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த விழுதுகள் சேவை மையம் அப்படிங்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசாங்கம் பண்ணாலுமே சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டமா இந்த ஒருங்கிணைந்த விழுதுகள் சேவை மையங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சேவை மையங்கள் எவ்வளவு இடத்துல இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ திருக்குறள்ல பார்த்தோம்னா, எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்பே அந்த விஷயங்களை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதான் லிட்ரல் மீனிங். சரியா? ஸோ திருக்குறள் எண் 489, அதிகாரம் காலம் அறிதல். சரியா? ஸோ வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 2 செய்திகள் இருந்துச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இயர்போன் பயன்பாடுகளை பத்தி மத்திய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு அட்வைசரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இயர்போன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ அதனுடைய அளவுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 50 டெசிபலுக்கு மேலே நம்ம இயர்ஃபோன்ஸில் சவுண்டை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக 2 ஹார்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், அப்பப்போ ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பொது நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறப்ப அதனுடைய அந்த சவுண்ட் லிமிட் அப்படிங்கிறது 100 டெசிபிள்ஸை தாண்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அவ்வளோ சிக்னிஃபிகண்டான்னு கேட்டால் நம்ம சவுண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ நாய்ஸ் பொல்யூஷனில் ரீசெண்டாக கவர்மெண்ட் நாய்ஸ் பொல்யூஷனை பற்றி கேட்குறாங்க, நாய்ஸ் பொல்யூஷனோட மெஷர்ஸை பற்றி நம்மளை எழுத சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெஷர்ஸை நம்ம கொடுக்க முடியும். சமீபத்தில் அரசாங்கம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கோட் பண்ணி காட்டலாம். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, செபி அப்படிங்கிற அமைப்பு, செபியின் புதிய தலைவராக துகின் காந்தே அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ செபி அப்படிங்கிற அமைப்பு சமீபத்தில் பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் மாதாவி பூரி புட்ச் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஸோ இவங்க தான் செபி அப்படிங்கிற அமைப்போட முதல் பெண் தலைவராக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் இப்போ துகின் காந்தே பாண்டே அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரியா? ஸோ இந்த செபி அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு செபி ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். 1992 செபி ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கு கீழே ஏப்ரல் 12, 1992 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்காக இந்த செபி அப்படிங்கிற அமைப்பை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருப்பாங்க. ஒரு சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டனால இதை வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு குவாசி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு குவாசி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். செபியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்கலாம். இட் இஸ் அ குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு மேபி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.